கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேளைக்கான கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்முடைய வாஞ்சைகளை இன்றைக்கு நிறைவேற்றுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் 21 வசனம். அது இவ்விதமாய் சொல்லுகிறது, உன் மேல் இருக்கிற என் ஆவியும், கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயை பார்த்து சொல்லுகிறார், உன் மேல் இருக்கிற என் ஆவியும். அப்போ ஏசாயாவுக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சையா இருக்கிற நம்ம எல்லாருக்கும் இது உரியதான ஒரு சத்தியம். உன் மேல் இருக்கிற என் ஆவி, உன் மேல நான் தான் என் ஆவியை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும். கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ளே வரும்போது, கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு நம்ம காத்திருக்கும் போது என்ன செய்கிறாராம்? கர்த்தர் அவருடைய ஆவி என் மேல வைத்தது மாத்திரமல்ல, என்னை அபிஷேகித்து தம்முடைய வார்த்தையை என் வாயிலே வைத்து விடுகிறார். என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும், பெரிய மாற்றம் உண்டாகும். தம்முடைய வார்த்தையை என்னுடைய வாயில் என்ன செய்யறாரும் வச்சிட்டு அப்படி போல அருளினார் என்று சொல்லும் போது உங்களுக்கு அதோடைய ஆழம் உங்களுக்கு நன்றா புரியும். அன்பினாலே, கிருபையினாலே, தகுதி இல்ல, அருளினார், கிருபையாக அவருடைய வார்த்தையின் வாயிலே வைக்கிறார். ஆவியை அபிஷேகத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, என் வாயிலே அவருடைய வார்த்தையை வைக்கிறார். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும். வார்த்தைகளும் அவர் சொல்லுங்க, இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாடு காலத்துல ஆவியான ஒரு அபிஷேகம் ஒரு சில நேரத்துக்கு கிடைக்கிறது. அப்புறமாக அவங்க ஆண்டவர் நினைச்ச வேலையை செய்து முடிக்கும் போது அந்த வல்லமை அவர்களை விட்டு போய்விடுகிறது. அப்படி இல்ல, இங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணி இந்த அபிஷேகம் என்னாலும் உன்னிலே நிலைத்திருக்கும் என்று சொல்லி, நான் உன் வாயிலே கொடுத்த என் வார்த்தை என்னாலும் வாயிலே நிலைத்திருக்கும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, இன்னொரு கூடுதலாக ஒரு ஆசீர்வாதத்தை கூட்டி வழங்குகிறார். அது என்னவா? என் மேலையும் என் சந்ததியின் மேலையும் என்னுடைய சந்ததியினுடைய சந்ததியின் மேலையும் அது அப்படியே நிலைத்திருக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா! ஏதோ ஒரு அருந்து போன பட்டம் மாதிரி அல்ல, இது பரம்பரையாக அப்படியாக இந்த அழைப்பும் இந்த கிருபை வரங்களும் இந்த அபிஷேகம் கடந்து வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் சொன்னதுதான். அதை என் மூளை ஒருவேளை கேள்வி, அது எப்படி என்ற சந்ததிக்கு வரும் கேட்டா கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள இந்த மாலை வேளையிலே நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா! பாருங்க, சந்ததி என்று சொல்லும்போது எப்படி அது கடந்து வந்தது? சந்ததிக்கும் சந்ததியுடைய சந்ததிக்கும். ஆபிரகாமை அழைத்தார், கானான் தேசம் எல்லாம் கொடுப்பேன் என்று சொல்லி. அது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அது சொல்லிட்டு அப்படியே விட்டு விடல. ஆபிரகாம் காலத்துக்கு பிறகு அங்கே ஈசாக்கு 26ஆம் அதிகாரத்திலே அதிகாரத்திலே பார்க்கும்போது 2-5 வசனங்கள் பார்க்கும்போது திரும்பவும் அதே இதை அவர் சொல்லுகிறார். நீ எங்கேயும் போகாத, நீ இந்த தேசத்திலே பஞ்சத்தை பார்த்து எகிப்துக்கு போறியா? இல்ல, ஒருவேளை எகிப்துக்கு போயிருந்தா அவனுடைய வாழ்க்கை வேற மாதிரி மாறி போயிருந்திருக்கு கூடும். அதனால அவர் தெளிவா சொல்ற, நீ இங்க இரு, இந்த தேசத்துல இரு, நான் இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன். அதே காரியத்தை மறுபடியுமாக வந்து சொல்லுகிற சந்ததியுடைய சந்ததிக்கு வந்துருச்சு இப்போ அந்த அழைப்பும் அந்த கிருபை வரங்களும். பாருங்க, அவன் கீழ்ப்படிந்து அந்த தேசத்திலே இருந்து என்ன பண்ணானோ விதைச்சான. கர்த்தர் அந்த பஞ்ச நேரத்துல அந்த
வேற அவனுக்கு சொந்தம் இல்லாத ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்போது அந்த இடத்துல அவனை ஆசீர்வதித்து அவன் விதைத்த போது அது 100 மடங்காய் கனி கொடுக்கும்படியாய் ஆசீர்வதித்தார். அழைச்சிட்டார், கட்டாயம் அதை ஆசீர்வதிச்சுதான் ஆகணும். ஆபிரகாம் அப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன, அதே போல ஈசாக்க எல்லாரும் பொறாமைப்படுற அளவுக்கு அவனை ஆசீர்வதித்து அந்த இடத்துல மகா பெரியவனாய் உயர்த்தினார். 26ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபுக்கும் வருது அந்த ஆசீர்வாதம். சந்ததியுடைய சந்ததிக்கும். இன்னும் விசுவாசிக்கிறீங்களா அல்ல வேண்டாமா? அப்போ அங்கே யாக்கோபு என்று சொல்லும்போது அவன் எப்படி சந்தித்தார்? அவன் தன் கூளை காய்ச்சி அண்ணன்ட்ட கொடுத்து அந்த சேஷ்டபுத்திரவை பார்த்து ஏமாத்தி வாங்கிட்டு இருக்கிற கட்டத்துல, அது மாத்திரமல்ல, தகப்பன் கண் மங்கலா இருக்கும்போது அண்ணனை மாதிரி வேஷம் போட்டு போய் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டான். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அதுக்கு பிறகு உயிருக்கு பயம் வந்துருது, ஓடுகிறான். வனாந்தரத்திலே, இருளிலே, சொகுசு ஒன்று இல்லாத இடம். கூடாரத்துல அம்மா இருப்பா, அம்மா மடியில் படுத்துக்கிடுவான். இங்க ஒண்ணும் இல்ல, கல்லை எடுத்து தலையில வைத்து அந்த இருளுக்குள்ளே தான் ஃபியூச்சரை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையுமே இல்லாம அப்படியா படுத்திருக்கான். அந்த வேளையில கர்த்தர் எதை கண்டு அவனை அழைத்தார், ஆசீர்வதித்தார்? அவர் தம்முடைய உடன்படிக்கையை நினைத்து, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தை நினைத்து, ஐயோ அவன் வழி விலகி ஓடுகிறானே என்று சொல்லி அவன் அந்த ஏணியை வச்சு இறங்கி வந்து அவன் ஆசீர்வதிக்கிறத அங்க காணுகிறான். நீ படுத்திருக்கிற இடத்த நான் உனக்கு சொந்தமாக தருவேன் என்று. அல்லேலூயா! அந்த வார்த்தை, இந்த அபிஷேகம் அப்படியே வருகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக அதை செய்வார் என்று அந்த கர்த்தருடைய சட்டைக்குள்ளே நம்முடைய சந்ததிகளை ஒப்பு கொடுத்து வாழ நம்ம கற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த அபிஷேகம், இந்த வார்த்தையினால எங்களை சந்தியும் என்று சொல்லி நம்ம கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தினம் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லும் போது, விசுவாசத்தை சொல்லும் போது, எதிர்பார்த்து சொல்லும் போது அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய சந்ததிக்குள்ளாக கடந்து நிச்சயமாக போகும். நம்முடைய வார்த்தை என்று சொல்லும் போது இந்த காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது. தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அவர் தெரிந்து கொண்டாராம். ஏசாயாவை பார்க்கும்போது, ஏசாயா 49 1ஆம் வசனம் நான் பாதியிலிருந்து வாசிக்கிறேன். தாயின் 49:1, தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். வார்த்தையை எப்படி வைக்கிறான்னு சொல்லும்போது, அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி, அந்த வார்த்தையை வைக்கிறதுக்கு அந்த வாயை எப்படி சுத்தம் பண்ணுகிறான்னு சொல்லி அங்கே என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்படுகிறது. எப்போ? தாயின் வயிற்றிலே இருக்கும்போதே வைக்கப்படுகிறது. அல்லேலூயா! அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க தாயின் வயிற்றில இருக்கும்போதே அழைக்கப்பட்டாங்க. அநேக காரியங்களை நீங்க கேட்டா சொல்லுவீங்க. எரேமியா 1:5, தாயின் வயிற்றில நான் உன்னை உருவாக்கும் இன்னும் தீர்க்கதரிசியா அழைத்தேன் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், என் தாயின் வயிற்றில நான் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருந்தீர் என்று சொல்லி சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர் 1:15 சொல்லுகிறார், என் தாயின் வயிற்றில இருந்தது முதல் என்னை தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்து என்னை ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணி. ஒரு கர்த்தருக்கு புறம்பாக சில காரியங்களை யாக்கோபு செய்திருப்பான், இங்க பவுல் செய்திருப்பார். ஆனாலும் கூட அதை உணர்ந்து கொள்கிற ஒரு கட்டம் வருகிறது. இன்னைக்கு நம்ம அதை உணர்ந்து கொள்ள, 35ஆம் வயதுல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிக்கொண்டு இருக்கிறீங்களோ இல்ல, அந்த உணர்வு வரணும். இன்னைக்கு உணர்வு என்று சொல்லி அந்த சுத்திகரிப்பின் வேளையில ஆனா நம்மள ஜபத்துல நடத்தினாங்க. அந்த பரிசுத்தவான்களுடைய உணர்வு அதுதான். தாயின் வயிற்றுல நான் எப்படி இருந்தேன்றத ஒரு அறிந்து கொள்ளுகிற ஒரு கட்டம் வரும். வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை, அபிஷேகத்தையும் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துற கட்டம் வரும்.
அந்த கட்டத்துல உணர்ந்து கொள்ளணும். ஐயோ இன்னைக்கு நேத்து இல்ல, என்ன தாயின் வயிற்றிலே அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அதை நீங்க உணர்ந்து கொள்ளும் போதுதான் கர்த்தர் உங்களை இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்த முடியும். இத்தனை நாள் வீணாக்கிட்டோம், அது வேற காரியம். அப்போ என்ன ஏன் இப்படி தெரிந்து கொண்டு ஆமோஸ் தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தாரு. 7:14 பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் அபிஷேகம் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அந்த கட்டத்திலே அவனை துரத்துறாங்க. இந்த தேசத்துல சொல்ல போ, நீ வேற எங்கேயா போய் சொல்லு அப்படி ஓடிப்போ உன் தேசத்துக்கு. அப்ப அவன் சொல்லுறான், நான் தீர்க்கதரிசியும் இல்ல, தீர்க்கதரிசி புத்திரனும் இல்ல, நான் என் பாட்டுக்கு மந்த மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த அத்திப்பழம் காலம் வரும்போது என்ன பண்ணேன், அந்த காலத்துல மந்த மேய்க்கும் போதே அத்திப்பழம் கிடைச்சா அதையும் பொறுக்கிட்டு இருந்தேன். என்ன ஆண்டவர் அழைச்சி அல்லையா? உச்சாமை சொல்லுங்க அல்லையா? உங்களை அழைக்கலையா? நம்ம எங்க அவர் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஒருத்தர் ஆபீஸ்ல உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் கண்டுபிடிப்பாரு ஆண்டவர் என்ன சன்ன டீச்சர் அம்மா என்ன பண்ணாங்க, கிளாஸ்ல இருந்து டீச் பண்ணிக்கிட்டே நிக்கிறாங்க. கர்த்தர் திடீர்னு ஒரு நாள்ல அவங்கள வாழ்க்கையை மாற்றி இன்னைக்கு ஆண்டவர் புள்ளைய மாற்றி இந்த இடத்துல உட்காரும்படியா செய்தார் அல்லையா? நான் சமையல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்ட்டு நாங்க நல்லா படிச்சோம், நல்லா வாழ்க்கை அமைஞ்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருப்போம் இன்னும் கொஞ்ச நாள். அப்ப சந்திச்சாரு அல்லையா? நான் அதை உணர்கிறேன். நீ உணர்ந்து கொண்டீங்களா? கர்த்தர் அழைச்சி வந்திருக்கிறீங்க. திடீர்னு அழைச்ச உடனே என்ன பண்ணோம், எல்லா வேலையும் போட்டு அப்படியே இன்னைக்கு ஓடி கர்த்தருடைய பாத்துல உட்காந்துட்டீங்க. வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு இல்லையா? கர்த்தர் அழைச்சி தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்து அபிஷேகத்தினால் நிரப்பி வார்த்தையை வாயிலே வைத்து எப்ப பயப்படாது, உன் பிள்ளைய பத்தி நீ பயப்படாத, அதே ஆசீர்வாதம் கடந்து வரும் என்று சொல்லுகிறார் அல்லையா? அதனால்தான் ஏசாயா சொல்லுகிறார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வத்திலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்று அவனாலே தைரியமாக அவனாலே சொல்ல முடிந்தது அல்லையா? இந்த வாக்குத்தத்தங்களை நம்பியே நம்ம பிழைப்போம் பிரியமானவர்களே. அது நம்ம வெளிச்சத்துக்குள்ளே நடத்தும், வல்லமைக்குள்ளே நடப்பாங்க. எப்படி அழைச்சாரு என்று சொல்லி பார்க்கும்போது இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26 வாசிப்போ. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை கவனித்து பாருங்கள். அவர் அழைச்சவரு ஐன்ஸ்டைனை கூப்பிட்டார இல்ல, மாம்சத்தின்படி ஞானிகளை அவரு அழைக்கல. பேக்கு மாதிரி இருக்கிற என்னதான் அழைச்சாரு அல்லையா? வாசிங்க. வல்லவர்கள் நான் பெரிய பயில்வானா இல்ல, அதனாலயே என்ன தெரிந்து கொள்ளல. நான் ஞானி என்று என்ன தெரிந்து கொள்ளல, நான் பெரிய பராக்கிரமசாலி என்று என்ன தெரிந்து கொள்ளல. வாசிங்க. பிரபுக்கள் ரொம்ப ரொம்ப அப்படி கோடீஸ்வரனா இருந்தேன்னு என்ன தெரிந்து கொள்ளல ஊழியத்துக்கு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஞானிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வெக்க அடையணுமா? தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் அல்லையா? பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இதெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் உடையவர்களா இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. உள்ளவைகளை எல்லாம் அவமாக்கும்படி வெட்கப்படும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் அல்லையா? நம்மகிட்ட ஏதோ ஒரு தகுதியை பார்த்து நான் நல்லவன் நினைச்சு என்ன அழைக்கல, நான் ஞானம் ரொம்ப இருக்கு இவளுக்கு அதனால இவளை கூப்பிடலாம் ஊழியத்துக்குன்னு கூப்பிடல. இன்னும் ஏசாயா இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன், ஏன் அப்படி தெரிந்து கொண்டாருன்னு சொல்லும் போது 51 ஏசாயா 16 வாசிப்போம். அதை வாசிச்சுட்டு நம்ம அந்த 1 கொரிந்தியருக்கு போலாம். 51:16 நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறாரு. சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை
உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிலை உன்னை மறைக்கிறேன். அப்ப இந்த 3 காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன முதல்ல என்ன, வானத்தை நிலப்படுத்துறாராம். எவ்வளோ ஒரு பெரிய காரியம் இல்லையா? அது பெரிய காரியம், பெரிய வல்லமை, பராக்கிரம். 2வது பூமியை அஸ்திபாரப்படுத்தினாராம். அது எல்லாராலையும் செய்ய முடியுமா? ஒருத்தராலும் செய்ய முடியாது, ஆண்டவர் ஒருவரால் முடியும். அதே லிஸ்ட்ல, அதே வரிசையில அடுத்த சொல்லுறாரு, நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளின்னு சொல்லி. ஹல்லேலூயா. இது 3 ஈக்குவலன்ட் அங்க சொல்லப்பட்டிருக்கு. என் வாயில அவர் வார்த்தையை வச்சு எனக்கு ஒரு அபிஷேகத்தை தர்றது, அது ஒரு மகா பெரிய காரியம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தர மயம்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அது உங்களால உணர முடியுதா? அது அது சாதாரண காரியம் இல்லை. ஏதோ வார்த்தையை வச்சுட்டேன்னு அப்படியே போலான்னு இல்ல. வானத்தை உண்டாக்குனது போல அத்தனை வல்லமையோடு அவர் தம்முடைய வார்த்தையை என் வாயிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு எதாவது நினைச்சு பார்த்துக்கோமா? ஏன் அப்படி பண்ணாரு, ஏன் அப்படி பண்ணான்னு சொல்லி அதுலயே சொல்லப்பட்டிருக்கு 16ல. நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக. ஏன் அப்படி வச்சாரு வாயில வார்த்தைய? நான் ஆண்டவர் பிள்ளை அப்படின்னு எனக்கு அடையாளமாக, முத்திரையாக எனக்கு தம்முடைய ஆவியை தந்து தம்முடைய வார்த்தையை என் வாயிலே வைத்தார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, இப்பொழுது நம்ம அந்த 1 கொரிந்தியருக்கு வரும்போது பார்க்கிறோம், ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அங்கே ஞானம் என்று சொல்லும்போது அதை ஒரு சில காரியங்களை அந்த முதல் பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஞானம் என்று சொல்லும்போது கர்த்தருடைய ஞானம். இன்னுமாய் வேதத்துல பார்க்கும்போது அநேக விதமான ஞானங்கள் இருக்கிறது. 17ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் அந்த வார்த்தையை மட்டும் வாசித்து காண்பிக்கிறேன். எல்லாம் தேவை நமக்கு இந்த இப்பொழுது தியானிக்கல். பாருங்க, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். கர்த்தர் வாயில வைத்து ஊழியத்தை நம்ம மூலம் செய்யறாரு. அது என்னத்துக்காக வைத்தார் என்று சொல்லி இங்கே அந்த காரணத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகக்கூடாது. சிலுவையை குறித்து தான் நம்ம சொல்லணும். அது இல்லது வீணா போயிரும். நீ சொல்லலன்னா, அவர் வார்த்தையை பெற்ற நீ, அபிஷேகத்தை பெற்ற நீ சிலுவை குறித்து சொல்லலன்னா அது வீணாய் போயிரும். அதனால கிறிஸ்து சிலுவையை பிரசங்கிக்கிறதுக்கு என்ன நமக்கு தேவையில்லை, சாதுரிய ஞானம் வேண்டாம். சாதுரிய ஞானம் என்று சொல்லும் போது விஸ்டம் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகள்ல சில நய வசனமா பேசுவாங்க. அதே இதை நீ பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது நான் அறிவிக்கிறேன்னா வரல. சிலர் அப்படி பேச்சுல மயக்கிடுவாங்க, பேச்சிலே நம்மள மயக்கிடுவாங்க இல்லையா? நம்ம கூட மயங்கி ஏமாந்து போயிருக்கிறோம்ல சில நேரம். அப்படி வெண்ணப்பட்ட மாதிரி பேசுவாங்க. அப்படியே உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. ஆனா உள்ளதெல்லாம் ஏதாவது இருக்கும், அதெல்லாம் கேட்டுறாதீங்க. பேசுறது அப்படியே சிறந்த வசனிப்பு, அப்படி இலக்கம் தான் பேசுவாங்க. இப்பதான் வானத்துல இருந்து வந்த மாதிரி பேசுவாங்க. இப்பொழுதும் அவங்களை கட்டி தழுவி அணைக்கிற அப்சலோம் பேசணும்ல, அந்த கதையில எடுக்க வேண்டாம். இப்போ வரவங்களெல்லாம் பிடிச்சி அப்படியே முத்தம் விட்டு, ஐயோ நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன், நான் உன் காரியத்தை உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஆனா உள் நோக்கம் வேற இருந்தது. என்ன, ராஜாவா வரணும், இவனை கைக்குள்ள போட்டுட்டு நான் ராஜாவா வரணும். வசனிப்பு அதுதான். அது வேதம் அந்த இடத்துல இந்த 17ஆம் வசனத்துக்கு நீங்க ஆங்கில வேதாமத்தை பார்த்தீங்கன்னா விஸ்டம் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தை, சிறந்த வசனிப்பு. சிறந்த வசனிப்பு என்று சொல்லும் போது ஆங்கில வேதாமத்துல பார்க்கிறோம் என்டைசிங் வேர்ட்ஸ் ஆஃப் மென், விஸ்டம், மென்ஸ் விஸ்டம், என்டைசிங் வேர்ட். அப்படி நம்ம பேச தேவையே இல்லை. தேவனுடைய பிள்ளைங்கள் அப்படி பேச தேவையே இல்லை. மழுப்பி மசாலா போட்டு பேச தேவையே இல்லை. அதுக்கு அனுப்பல.
நாங்க சொல்லுகிறது பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. 21ஆம் வசனம், விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. நம்ம பேசுற பைத்தியம் மாதிரி இருக்கும், ஆனா அது விசுவாசிகளுக்கு ஆறுதலா இருக்கும், ரட்சிப்பை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும், விடுதலையை கொடுக்கும். நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு பைத்தியம் மாதிரி இருக்கும். இதென்ன பைத்தியம் மாதிரி பேசுறோம்? ஆமா, அதுதான், அந்த ஞானம் தான் ஆண்டவருக்கு வேணும். இன்னும் 19ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நான் ஒரு ஞானத்தை இன்னொன்னு அங்கே கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஞானிகளுடைய ஞானம், விஸ்டம் ஆஃப் த வாய்ஸ். ரொம்ப ஞானவான்கள், அவங்களுடைய ஞானம், ஞானிகளுடைய ஞானம் அது வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிற ஞானம் அபிஷேகத்தை தந்து வார்த்தையை வைத்து ஒரு ஞானத்தை தருகிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஞானம் கொடுக்குமா இல்லையா? அது என்னவா? அது ஞானிகளுடைய ஞானத்தை ஜெயிக்காது. என்று ஆங்கில வேதாம் சொல்லி விஸ்டம் ஆஃப் மென், அது சாதாரண உலகபுரமான மனுஷருடைய ஞானம். இன்னும் வேகமா நம்ம போல, இன்னும் அதையே சொல்லுது 19ஆம் வசனம், இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த இன்டெலெக்ட், புத்திசாலிகளுடைய புத்தி அப்படி இருக்குதா 19ஆம் வசனத்துல? புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவே. நமக்கு இருக்கிறது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையும் அபிஷேகமும் அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்க. புத்திசாலியா இருந்து ஏமாத்தி தந்திரமாக வலையிலே பிடிக்கிற வார்த்தை நம்முடைய வார்த்தைகள் அல்ல. இன்னும் 20ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, விஸ்டம் ஆஃப் திஸ் வேர்ல்ட், உலகத்தின் ஞானம் என்று போடப்பட்டிருக்கிறதா? அதெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இவ்வுலகத்தின் ஞானம் அதை ஆண்டவர் நமக்கு தரல. அப்புறம் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் இட்ஸ் விஸ்டம், சுய ஞானம் என்று போடப்பட்டிருக்குதா? உலகத்தின் ஞானம், சுய ஞானம் 21ஆம் வசனம். இதெல்லாம் அந்த உலகம் கொடுக்கிற ஞானம், சுய ஞானம். அப்புறமா அங்கே போடப்பட்டிருக்கு தேவ ஞானம் என்று சொல்லி அல்லையா? இந்த தேவ ஞானத்தை தான் இந்த கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வார்த்தையும் நமக்கு கொடுக்கிறது. உன் வாயிலே கொடுத்த அந்த தேவனுடைய வார்த்தை உனக்கு என்னத்தை கொடுக்கும்? தேவ ஞானத்தை கொடுக்கும். ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு படிப்பறிவே கிடையாது, பைபிளை வாசிக்கவே தெரியாது. பேதருன்னு சொல்லுது, பேதர் அப்படிம்பாங்க, அவ்வளவு பேதர். அவங்க டெல்லிக்கு ஊழியத்துக்கு போனாங்க, கையில நிறைய டிராக்ட். அது எப்படி யார் கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்ட்டு, அவன் ஹிந்தி பேசுறான், வழங்கவும் மாட்டேங்க. அப்போ ஆண்டவர் வாயில போட்டாராம் ஒரு இங்கிலீஷ் வேர்டு, ஃப்ரீ அப்படின்னு சொல்லு, ஃப்ரீ அப்படின்றத ஃப்ரீன்னு சொல்லு. இந்த அம்மா ஃப்ரீன்னு எல்லாம் வாங்கிக்கிட்டாங்களாம். அல்லையா? இதுதான் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாய். அதனால எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பேச தெரியாது சொல்லணும். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வைத்து ஞானத்தை கொடுத்து அபிஷேகத்தை தந்து உன்னை தம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்துவார். அல்லையா? பாருங்க, இங்கே நம்ம முதல்ல வாசிக்க கேட்டோம், சகோதரி வாசித்தாங்க, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டா. உன்னை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது, படிப்பில்லை அப்படின்னு சொல்றாங்களே. இயேசு பத்தி அப்படிதான் சொன்னாங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் நம்ம பார்ப்போம், வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். மார்க் 6:2-3 வசனங்கள். இந்த தேவ ஞானத்தை பெற்றுக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையே நம்மையே முற்றிலுமா மாற்றிவிடும். 2ஆம் வசனமா வாசிக்கிறீங்க? மார்க் 6:2 வாசிக்கிறீங்க? வாசிங்க. உபதேசம் பண்ண தொடங்கினார், ஆச்சரியப்பட்டு. அவர் பேசுற பாத்துக்க, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இயேசுவை பத்தி சொல்றாங்க. கைகளின் பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவன் கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, இவர் சகோதரன் அல்லவா, சகோதரிகளும் நம்மிடத்திலே இருக்கிறார்களே என்று சொல்லி இடரல் அடைந்தான். அவன் புரிந்து கொள்ளவே முடியல. நம்மால புத்தி கெட்டாத விதத்துல கர்த்தர் நம்மை நிச்சயமாக பயன்படுத்துவார். பாருங்க, இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிப்போம்.
அப்போஸ்தலர் 6:5-15 5 வாசியம் 15 வாசியம் ஸ்தேவானை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம். இந்த யோசனை பிரியமாயிருந்தது, விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாய் ஸ்தேவானையும் பிலிப்பையும் தீமோனையும் சரி, அதோட நிறுத்திக் கொள்ளுங்க. இவங்க அங்கே பந்தி விசாரிப்பு செய்ய அவங்களை ஏற்படுத்துறாங்க. அங்கே பந்தி விசாரிக்க பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினால் நிறைந்த விசுவாசம் நிறைந்த ஸ்தேவானை தெரிந்து கொள்கிறாங்க. உலகப்பிரமான ஒரு வேலை தான் சபையிலே, அது ஒரு உலகப்பிரமான வேலை. பந்தி விசாரிக்கணும். அதுக்கு என்னத்துக்குங்க பரிசுத்த ஆவி? அதுக்கு என்னத்துக்குங்க அப்படியா அபிஷேகம் விசுவாசம் எல்லாம் நிறைஞ்சி அதை செய்யறாங்க. அப்பதான் முதல்ல அவங்க மேல குறை வந்துச்சு இல்ல, சீஷர் மேல சரியா விசாரிக்கல அப்படின்னு. அதுக்கு பிறகு குறை வந்திருக்குமா? வந்திருக்காது. இன்னும் ஸ்தேவானுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. ஆனா ஒன்னே ஒன்னு அதுலயே 15 அதிகாரத்தை வாசிப்போம். அவன் அநேக அற்புதங்களை அடையாளம் செய்த உடனே அவங்க சவால் விட்டு அவனை சபைக்கு முன்னால அங்கேயே கொண்டு போய் நிறுத்துறாங்க, யூதர்களுக்கு முன்பா. அப்போ அவனை குறித்து ஒண்ணு சொல்லப்படுகிறது. ஆலோசனை சங்கத்துக்கு முன்னால கொண்டு நிறுத்தி வச்சுட்டாங்க. அனைவரும் ஸ்தேவான் மேலே கண்ணோக்கமா இருந்து, அவன் முகம் எப்படி இருந்துச்சா? தேவதூதன் முகம் போல இருந்துச்சு. அந்த சபையில அவ்வளவு ஞானிகள் எல்லாம் இருக்கிறாங்க, யூதர்கள் பரிசேயர் எல்லாரும் இருந்து அவனை கேள்வி கேட்கிறாங்க. தேவதூதன் போல முகம் இருந்தது என்று சொல்லி பார்க்கணும். சாதாரண மனுஷன், பந்தி விசாரிச்சுட்டு இருந்த மனுஷன். கர்த்தர் தம்முடைய விசுவாசத்தையும் அபிஷேகத்தையும் வரங்களையும் கொடுத்த போது அவன் முகம் எப்படி அங்கேயே உலகத்துல இருக்கும்போது தேவதூதன் நம்ம எதிர்பார்க்கிறோம். தேவதூதனை போல ஒரு நாள் மாறிடுவேன். ஆனா பாருங்க, நம்ப முடியாத அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார் என்று சொல்லி பாக்குறோம். இன்னும் ஒரு வசனம் அப்போஸ்தலர் 4:13 வாசிங்க. 4:13 அப்போஸ்தலர் பேதுருவை குறித்து ஒரு வசனம், சீஷரை குறித்து. பேதுரும் யோவானும் பேசின தைரியத்தை கவனிக்கணும். எந்த கான்டெக்ட்ல நம்ம கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா? PhD வாங்கினவங்களா? இல்ல, பேதுரு மீன் பிடிக்கிறவங்க. அப்புறம் பேதமை உள்ளவர்கள், படிப்பறியாதவர்கள், பேதமை ஆச்சரியப்பட்டு இயேசுடனே கூட இருந்தவர்கள். இயேசுவோடு கூட இருக்கிறோமா நம்ம? அப்போ ஆச்சரியப்படுவாங்க நம்ம பேசுறது. ஞானம் எங்க இருந்துச்சு? இந்த வல்லமை எப்படி வந்துச்சு? இந்த வல்லம் நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு ஆச்சரியம். ஆசை உண்டா? இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை, அந்த ஞானத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவார். இல்லையா? நம்ம மேல இருக்கான நம்ம அதை என்ன பண்ணுகிறோம்? அதை அறியாம அதை மூடி வச்சிருக்கோம். இன்னைக்கு அதை அனல் மூட்டி எழுப்ப போகிறோம். புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, ஞானம். அப்புறம் பலன் என்று சொல்லி அடுத்தாப்புல அந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 பாக்கிறோம். மாம்சத்தின்படி ஞானிகள் இல்லை, அநேகர் இல்லை, வல்லவர்கள் இல்லை. நம்ம அழைச்சதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்னா என்ன அழைச்சிருக்கிறாரு? இல்லவே இல்லை, பலவீனமான பாண்டங்கள். அதனால்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, தாவீது சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். அவனுக்கு முன்பதாக நின்ற கோலியாத்தோ மகா பெரிய ஒரு ராட்சசனாய் இருந்தான். கடந்த நல்ல இந்த கோலியாத்துடைய எலும்பெல்லாம் கண்டுபிடிச்சி படம் போட்டிருந்தது. ஐயோ பயங்கரமா இருந்துச்சு. அது பக்கத்துல என்னன்னு 4 ஆளுங்க அந்த எலும்பெல்லாம் இது பண்ணி இணைச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க. அது எறும்பு மாதிரி இப்படி நிக்குது. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க 4 ஆள் நிக்குது. ஆனாலும் 4 ஆளை விட பெரிய ஒரு இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற எலும்பு கூடு, பயங்கரமான எலும்பு கூடு ஒண்ணு அதை கண்டுபிடிச்சு இது பண்றாங்க. தலை அது அந்த கல்லு அடிச்சு உடஞ்சி அப்படி கிராக் ஆன அந்த கல்லு எல்லாம் போட்டிருந்தான். தலையே பெரிய மாடு கணக்கா அவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம வல்லவர் இருந்தார், நம்மளை தெரிந்து கொண்டாரு. இல்லை இல்லை, ரொம்ப பலவீனமான பாண்டுங்க. பாருங்க, இந்த பலன் இன்னைக்கு நமக்கு தருவா. எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை,
அப்படின்னு சொல்ல வேண்டாம். கர்த்தர் உங்களை இன்றைக்கு பலப்படுத்துவார்கள் இல்லையா? தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி உங்களை பலப்படுத்துவார். பாருங்க, அவன் இந்த கோலியாத்தை எதிர்த்து நின்ற போது நான் வேமா அந்த கதை தெரியும் சொல்லி முடிச்சிடுறேன். 1 சாமுவேல் 17:50 அவன் கொண்டு வீழ்த்திட்டு நிக்கும் போது தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. அல்லையா? அதனாலதான் அது மனுஷ சம்பந்தமா நடக்காத ஒண்ணு தெய்வீக சம்பந்தமா நடந்தது என்று சொல்லி அது நிச்சயமாக தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. பட்டயமே இல்லாம ஒரு கல்லினாலே அவனை கொல்ல வேண்டும் என்றார். அது தெய்வீக பலனே அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. நம்மையும் இன்றைக்கு அப்படியாக நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற கோலியாத்துகளை வீழ்த்தத்தக்கதாக தெய்வீக பலனை நமக்கு தருவார். ஒருவேளை சரீர பலவீனமா இருக்கு, அது நம்மளை மேற்கொள்ளாதபடி நம்மை காத்து கொள்வார். வேற எந்த விதத்திலே நமக்கு விரோதமா கோலியாத்துகள் வந்தாலும் கர்த்தர் தம்முடைய பலனின் ஞானத்தை, அது ஒரு ஞானமும் அதுல இருக்கு. அவன் எப்படி அது யுத்தத்துக்கு ஆயத்தமானா அந்த தலைச்சீரா சவுல் ராஜா கொடுத்த உடைகளையும் தலைச்சீரம் போட்ட போது அவனுக்கு நடந்து பார்த்தான், நடக்கவே முடியல. அந்த ஞானம் அதை கலத்தி போட்டது தேவ ஞானம் இல்லையா? எனக்கு இதுல அபியாசம் இல்லை என்று சொல்லி ராஜா கொடுக்கிற வேண்டான்னு போடுறதுக்கு அது ஒரு ஞானம் வேணும். வேணுமா வேண்டாமா? சரி, ராஜா கொடுத்துட்டாரே, அப்புறம் நான் அவரை எப்படி டிஸ்பிளீஸ் பண்றது அப்படி என்று சொல்லிட்டு அதை கொடுத்தாருன்னு போட்டுட்டு போயிருந்தானு தோதக்குன்னு வெற்றி எனக்கு. அப்ப இந்த கூழாங்கல்ல எடுக்க யாரு ஞானம் கொடுத்தா? தேவன். 5 கல்ல எடுத்து வச்சிருந்தான். ஒரே கல்லுல கத்தோடைய வல்லமை இருந்ததுனால, பலன் இருந்ததுனால அவனாலே ஜெயிக்க முடிந்தது. பாருங்க, பவுலை குறித்து ஒரு வார்த்தை நான் இப்ப ரொம்ப ஆச்சரியப்படும். 2 கொரிந்தியர் 12:7 எல்லாம் தெரிஞ்ச பகுதி தான் நான் சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். 7-9 2 கொரிந்தியர் 12:7 அப்ப இல்ல வாசிக்க வேண்டாம். அது பாருங்க, பவுல் ரொம்ப பராக்கிரமசாலின்னு தெரிந்து கொள்ளல. அததான் நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் இல்லையா? அவன் மாம்சத்துல என்ன இருந்துச்சா, ஒரு முள்ளு இருந்தான், ஒரு பலவீனம் ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. அதோடயே அவன் ஊழியம் செஞ்சுக்கிட்டே கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறான். அப்பப்ப கேட்பானா, ஆண்டவரே இந்த முள்ளு, ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போட்டுருங்க, முள்ளு இருக்கு இல்லையா நம்முடைய வாழ்க்கை. அப்ப ஆண்டவர், ஐயோ பவுல் என் ஊழியத்தை செய்தார், நான் முள்ளை எடுத்து போட்டுருவேன் இன்னைக்கு அப்படின்னு சொன்னார். ஆண்டவர், இல்ல இல்ல பவுலே அமைதியா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் இல்லையா அப்படின்னு உடனே கர்த்தருடைய வல்லமை என் மேல வந்து தங்கணும்னு அவன் அப்படியே கர்த்தருக்கு ஈல்டு பண்ணி கொடுத்துறான். போதும் ஆண்டவர் நம்முடைய வல்லமை சொல்லி ஊழியத்தை தொடர்ந்து செய்யும். அந்த பவுல் எப்படி இருப்பாருன்னு அடிக்கடியா ஒரு வசனத்தை வச்சு அப்படியே என் முன்னால கற்பனை பண்ணிக்கிறேன். அது பார்க்கும்போது அந்த கொரிந்தியர் புஸ்தகம் 2 கொரிந்தியர் 10:10 வாசிங்க. அந்த வசனம் வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஃபிகர் அப்படி பவுல் இப்படிதான் இருப்பாருன்னு வரும். அவனுடைய நிருபம் யாரு? பவுலுடைய நிருபங்கள். வார யோசனை நிருபங்களை வாசித்தா ரொம்ப டீப். வார யோசனை பலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்படி சரி அப்பா முடியலையா, நீ இப்படி இருந்துக்குப்பா, கோயிலுக்கு போக முடியாப்பா, படுத்துக்கப்பா அப்படின்னா எழுதி வச்சிருக்கிறாரு. இல்ல நீ போகணும், சபை கூடி வரதுல விட்டு விடாதிருங்கள் இல்லையா? வாசிங்க. சரீரத்தின் தோற்றம் எப்படி இருக்கு? நிருபம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்புறம் சரீர தோற்றம் பலவீனமும், வசனம் வசனம் பேசினா சத்தம் கூட வராதான், வசனம் அற்பமா இருக்குதான். அவர் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு குள்ள ஃபிகரா அப்படி ரொம்ப அப்படி துவண்டு போன ஒரு உருவம் மாதிரி அப்படி வரும். இதை பார்த்தா அவங்களுக்கு அப்படி வரல, இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லி பாருங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஊழியத்துல ஒரு உபாசம் நடக்கு ஒரு ஊழியக்காரன் வீட்டுல நாங்களாம் போயிருந்தோம். இப்ப நாங்க 3 பேரா சேர்ந்து இந்த கூட்டங்கள் எல்லாம் ஆரம்பித்தோம். அவங்க வீட்டுல அன்னைக்கு நடக்குது, சனிக்கிழமை முன்னால் போய் நாங்க உட்காந்துருந்தோம் தரையில. அப்போ கொஞ்ச நேரம் பாட்டு நடந்து ஆராதனை நடந்து அப்புறமா ஒரு மனுஷன் அப்படி ரொம்ப வீக்கா லொடக்குன்னு கூனி போய் ஒல்லியா 60 கிலோ கூட இருக்க மாட்டேன் அப்படி ஒரு ஆளு அப்படியே கொண்டு இப்படி எல்லாம் பண்ணி கொண்டு உட்கார வச்சாங்க. நான் தரையில உட்காந்துக்கிறேன், எங்க பக்கத்துல நாங்க இங்க இருக்கிற அப்படி உட்காந்துருக்கோம். தண்ணி செம்பெல்லாம் கொண்டு பக்கத்துல வச்சு. அப்போ நான் நினைச்சேன் ஏதோ நோயாளி போல ஏதோ ஒரு தேவைக்காக வந்து ஜோமண்ண கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு யாரோ கூட்டி கொண்டு உட்கார வச்சாங்க.
கொஞ்ச நேரத்துல, அரை மணி நேரத்துல பார்த்தா அவரு இப்போ பிரதர் அருள்ராஜ் பேசுவார் அப்படின்னாங்க. அப்ப பிரதர் அருள்ராஜ் யாருன்னு தெரியும். அப்படியே எந்திரிச்சாரு பாருங்க, அப்படி சிங்கம் மாதிரி வந்துச்சு சத்தம். அல்லையா, பலவீனமான அந்த பாண்டத்தை வைத்து கர்த்தர் எத்தனையோ ஆண்டுகள் அநேகருக்கு தம்முடைய வசனத்தை போதித்தார். அதனால நம்ம சரீரத்துல சுகம் இல்லைன்னு சொல்லி அப்படியே குன்னி 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 போகாதீங்க. கோலியாத்த அப்படி கடந்தான் செத்தம் போல. ஆனா தாவீது கம்பீரத்தை, அது போல நம்ம இந்த பலவீனத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. அது உங்களை ஒருபோதும் மேற்கொள்ளாது. முள்ள எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, முள்ள எடுத்துருங்க ஆண்டவரே, முள்ள எடுத்துருங்க. அந்த கிருபை வர அந்த பாத்திரம் மட்டும் எப்போதும் காலியா வச்சுக்கணும். கிருபைய பருகி 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 இன்னும் கொஞ்சம் கிருபைய வாங்கி ரெடியா வச்சுக்கணும். அது மட்டும் அதிகாலையில முத கிருபையை ஒழுங்க பண்ணும், காலையிலே முத கிருபையை கேட்க பண்ணும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லி அப்புறமா தான் யுத்தத்துக்கு புறப்பட்டு போ. அவனை பார்க்க அவனே ராஜா, 1000 பேர் வந்து நிப்பாங்க. ஆனா கர்த்தர் அவனுக்கு தம்முடைய கிருபையை கொடுத்து பலப்படுத்தி யுத்தங்களை ஜெயம் எடுக்கும்படியாக செய்தார். பாருங்க, நம்ம பார்த்தா ஞானம்னு பார்த்தோம். ஞானத்தின் அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம், பலனின் அபிஷேகம். இன்னொன்னு தகுதி. தகுதி இல்லாதவங்களை தான் தெரிந்து கொண்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆண்டவர் பின்னால் போய் ஊழியம் செய்தவங்க யார்? பிசாசு இருந்து துரத்தப்பட்ட ஸ்திரீகள் தான் அவரை தாங்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு அப்பப்போ உணவு கொடுத்து, அவர் தங்க இடம் கொடுத்து, வீட்டுல கூட்டி. தகுதி என்ன இருந்துச்சு? ஒரு தகுதியும் கிடையாது. நமக்கு என்ன தகுதி? எனக்கு இங்க என்ன நிக்க தகுதி? நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற தகுதி என்ன? என்ன தகுதி? ஒன்னும் நமக்கு தகுதி கிடையாது. நம்ம தகுதிப்படுத்துறவர் தேவனே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த எப்தாவை குறித்து நியாயாதிபதிகள் நீங்க எடுக்க வேண்டாம், நான் சொல்லிட்டு போயிரு. 11:2 பார்க்கும்போது அவன் வந்து அவன் செய்யாத ஒரு தப்பு, அவன் அந்த தேசத்துல துரத்தி விட்டுறாங்க. நீ அந்நிய ஸ்திரீயின் மகன், போயிரு இங்க இருந்து. நீ அப்பமாய் உன்னை நினைக்கும் போது கர்த்தர் அதை பார்ப்பான். அப்புறம் கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய யுத்தம் வந்துச்சு. அவன் கர்த்தரை தேடினவனால அவனை வைத்து அந்த பெரிய யுத்தத்திலே ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். 11 நீங்க 11 நியாயாதிபதிகள் 11:11 கர்த்தர் சமூகத்திலே அவன் தன் காரியங்களை எல்லாம் சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். மிஸ்பாவிலே தேவ சமூகத்திலே எல்லாம் சொன்னான். அப்போ நமக்கு தகுதி எப்படி வருது? கர்த்தரோட நம்ம பேசும்போது, ஜெபிக்கும் போதுதான் உங்களுக்கு தகுதி வருகிறது யுத்தத்தை செய்ய, வெற்றி எடுக்க. 29ஆம் வசனம் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானார் அவன் மேலே இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. யுத்தத்துக்கு ஆர்ப்பரித்த போது தேவனுடைய ஆவியானார் அவன் மேலே இறங்கி அந்த யுத்தத்திலே மகா பெரிய தகுதி. எப்தாக்கு தகுதி இல்லை, ஆனா ஆவியானார் மேலே இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு. பாருங்க, பவுல் தன்னை குறித்து சொல்லானா ரொம்ப தகுதின்னு அவன் சொல்லல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வைத்து பார்க்கும்போது அவன் தன்னையே அவன் தாழ்த்துகிற, தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி தாழ்த்துகிறான்? எல்லாருக்கும் தரிசனமானாரு. நான் வந்து என்ன பண்ணேன்? சபையை துன்பப்படுத்தினேன், அதனால எனக்கு எந்த தகுதியும் கிடையாது நான் சொல்லுகிறான். 8 எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி பண்ண எனக்கும் தரிசனமான அகால பிறவின்னு தன்னை சொல்லிக்கிறது. ஏன்னா அப்படி சொல்லிட்டு 9ஆம் வசனம் அதுக்கு காரணம் சொல்லுகிறாரு. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனா இருக்கிறேன். எவ்வளவு தாழ்மை பாருங்க. நான் தகுதியே இல்லாதவன். தேவனுடைய சபையை நான் துன்பப்படுத்தினதுனால அப்போஸ்தலர்ந்து பேர் பெறுவதற்கும் பாத்திரம் இல்லை, எனக்கு தகுதி கிடையாதுங்க. ஆனாலும் நான் இருக்கிற தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே தன்னுடைய தகுதியை குறித்து இவனுக்கு என்ன, இவன் மட்டும் என்ன பெரிய நின்று பிரசங்கம் பண்றா அப்படின்னு யாராவது பவுல சொன்னா என்ன பண்ணுவோம்? அந்த தகுதி எங்க இருந்து வருது? கர்த்தருடைய. ஏன்னா மத்த அப்போஸ்தலர் ஆமா அன்னைக்கு வந்து தூஷித்துக்கிட்டு கிறிஸ்தவங்களெல்லாம் பிடிச்சி, கிறிஸ்தவ பின்பற்றவங்களெல்லாம் பிடிச்சி அடிச்சு உதச்சி சிறைச்சாலையில வச்சு தூஷணம் பண்ண வச்சுட்டு இருந்தான். இவனுக்கு என்ன தகுதி அப்படின்னு அன்னைக்கு வந்திருக்கும் ஒரு சபைக்குள்ள பேச்சு இல்லையா? அதனால சொல்லுகிறான், என் தகுதி எங்க இருந்து வருது? தேவனுடைய சமூகத்திலிருந்து வருது. நான் அகால பிறவி அப்படின்னு தன்னை சொல்லுகிறேன். எல்லாரும் ஊழிய செய்ய ஆரம்பிச்ச பிறகு நான் அகால பிறவி போல நான் வந்தேன்.
கடைசி அவனை குறித்து இன்னும் ஒரு காரியம் தன்னை பவுலை குறித்து சொல்கிறார். நீங்க ஒருவேளை தகுதி இல்லை எனக்கு ஊழியம் செய்ய, அதை யாராவது செய்யட்டும், நான் சும்மா உட்கார்ந்துட்டு அப்படி போறேன் இல்ல. பாருங்க 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13-16 வரைக்கும் நீங்க குறித்து வைத்துக்கொண்டு நீங்க அப்புறமா மெல்ல நீங்க தியானிங்க. நான் அதை வாஸ்து காண்பிக்கிற முக்கியமான வார்த்தையை மட்டும் அது 13ஆம் வசனம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முன்னே நான் எப்படி இருந்தேங்க? தூஷிக்கிறவனா இருந்தேன், துன்பப்படுத்துறவனா இருந்தேன், கொடுமை செய்யறவனா இருந்தேன் அப்படி என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். இன்னுமாய் பார்க்கும் போது 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பாவிகளிலே பிரதான பாவி, என்னோடு அவர் நீடிய பொறுமையா இருந்தார், எனக்கு இறக்கம் கிடைச்சது என்று சொல்ற. நம்ம என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட அப்படி சொல்றோமா? நம்ம இந்த கிளென்சிங் டைம்ல நான் பாவம் செஞ்ச ஆண்டவரேன்னு சொல்றோமா? யாரோ நினைச்சு அந்த பக்கத்து வீட்டுக்காரி சண்டை போடுவா, அவதான் பாவி. இந்த ரோட்ல அங்க குடிச்சுக்கிட்டு கிடக்கானே அவன் தான் பாவி, அவன் இந்த வேஸ்தன் பண்ற அவன் தான் பாவி. எவ்வளவோ சொல்லல, என்ன துன்பப்படுத்தினான்ல அவன் தான் பாவி. இங்கே என்ன அழகாக ஒத்துக்கு, நான் தான் பிரதானமான பாவி. அப்படி நம்முடைய பாவங்களை கர்த்தர்ட்ட குற்றங்களை அறிக்கை செய்து விட்டுப்படும் போது கர்த்தர் நமக்கு கிருபையாக அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுவார். மேலே வைத்த ஆவி, நம்ம அப்படியே ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போம். என் மேலே தம்முடைய பரிசுத்த ஆவியை வைத்திருக்க ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போல. அபிஷேகத்தின் நேரம் இது. என் மேலே தம்முடைய ஆவியை வைத்திருக்கிறார். தம்முடைய வார்த்தை, பரிசுத்த வார்த்தை என் வாயிலே வைத்து என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய ஞானத்தை தந்திருக்கிறார், தம்முடைய வல்லமையை தந்திருக்கிறார், தம்முடைய தகுதியை தந்திருக்கிறார். ஏன் இப்படி தெரிந்து கொண்டார் என்ன என்று சொல்லும் போது பார்க்கிறோம், ஒருவனும் பெருமை பாராட்டக்கூடாது, அதுக்காக இப்படி செய்தார். அப்ப என்னை ஏன் இப்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லும் போது நான் பெருமை பாராட்டாதபடி கர்த்தர் இப்படியாக செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். தொடர்ந்து இந்த ஜெபத்து நிலையிலே இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு அபிஷேகத்தை நிறைவேறினா